ஓம் சாந்தி 13-11-2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் துக்கத்தை சகித்து கொள்வதிலேயே நிறைய நேரத்தை வீணடித்தீர்கள். இப்பொழுது உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்தோபிரதானமாக ஆகுங்கள். அப்பொழுது நேரம் பயனுள்ளதாக ஆகிவிடும். கேள்வி: 21 பிறவிகளுக்கான லாட்டரி அடைவதற்கான முயற்சி என்ன? பதில்: 21 பிறவிகளுக்கான லாட்டரியை அடைய வேண்டுமென்றால் மோகத்தை வென்றவர் ஆகுங்கள். ஒரு தந்தைக்கு முழுமையாக அர்ப்பணமாகி விடுங்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவில் இருக்கட்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் இருக்க வேண்டும். குசேலரை போல் ஒரு பிடி அவலை பயனுள்ளதாக்கி சத்யுக ராஜ்யத்தை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகள் என்றால் ஆத்மாக்கள், ஆன்மீக தந்தை என்றால் ஆத்மாக்களின் தந்தை என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். இதற்கு ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்று சொல்லப்படுகிறது. இந்த சந்திப்பு ஒரு முறைதான் நிகழ்கிறது. இந்த அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இது விசித்திரமான விஷயமாகும். அதாவது விசித்திரமான தந்தை விசித்திரமான ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். விசித்திரமான விஷயங்கள். இந்த விசித்திரமான விஷயங்களை ஷரீரம் இல்லாத தந்தை ஷரீரம் இல்லாத ஆத்மாக்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறார். உண்மையில் ஆத்மா விசித்திரமானது. இங்கு வந்து சித்திரத்தை தரிக்கிறது. சித்திரத்தின் மூலம் பாகத்தை நடிக்கிறது. ஆத்மாவோ அனைவருக்குள்ளும் இருக்கிறதல்லவா? மிருகங்களுக்குள்ளும் ஆத்மா இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களில் நேரத்தை வீணாக்க கூடாது என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது மிருகங்களுக்குள்ளேயும் ஆத்மா அந்த நாலேஜ் போதும். அதுக்கப்புறம் மிருகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பரந்தாமத்துக்கு போகணுன்னா இந்த முயற்சி செய்ய தேவையில்லையா? தூய்மையாக வேண்டிய அவசியம் இல்லையா? அல்லது பரந்தாமத்தில் அது தனி செக்ஷன் இருக்கா? இதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். அதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஞானத்தை தவிர மற்ற விஷயங்களில் மனிதர்களின் நேரம் வீணாகி கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார். பிறகு அரை கல்பம் நீங்கள் பிராலப்தத்தை அனுபவிக்கிறீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. உங்களுடைய நேரம் வீணாகுவதே துக்கத்தை சகித்து கொள்வதில்தான். இங்கோ துக்கமே துக்கம் இருக்கிறது. எனவே எங்களுடைய துக்கத்தில் நேரம் வீணாகி விடுகிறது. இதிலிருந்து வெளியேற்றுங்கள் என்று அனைவரும் தந்தையை நினைவு செய்கிறார்கள். சுகத்தில் நேரம் வீணாகிறது என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். இச்சமயம் மனிதனுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை என்பதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாருங்கள், மனிதர்கள் திடீரென்று இறந்து விடுகிறார்கள். ஒரே ஒரு புயலில் எவ்வளவு பேர் இறந்து விடுகிறார்கள். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. இப்பொழுது தந்தை உங்களை எவ்வளவு மதிப்பு மிக்கவராக ஆக்குகிறார். வர்த் நாட் எ பெனியிலிருந்து வர்த் பவுண்டாக ஆக்குறேன் அப்படின்றார். வைரம் போன்ற விலை மதிப்பற்ற பிறவி என்று கூட பாடப்படுகிறது. இச்சமயம் மனிதர்கள் சோழிகளுக்கு பின்னால் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிஞ்சி போனால் லட்சாதிபதி, பல கோடிகளுக்கு அதிபதி ஆகிறார்கள். அவர்களுடைய முழு புத்தி அதிலேயே இருக்கிறது.
அவர்களிடம் இவை அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். போன கல்பத்தில் யாருடைய புத்தியில் பதிந்ததோ அவர்களுடைய புத்தியில்தான் பதியும். இல்லையென்றால் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் ஒருபோதும் புத்தியில் ஏறாது. ஸ்ரீமத் மூலமாக நாம் நமக்காக இந்த உலகத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஸ்ரீமத் என்றால் அது ஒரு சிவ்பாபாவின் உடையதுதான். நல்ல முயற்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல போதை இருக்கும். நினைவு யாத்திரையில் இருக்கும் முயற்சியாளர்களுக்கு உண்மையான போதை ஏறும். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் அவசியம் தூய்மையாக வேண்டும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். எனவே சார்ட் அவசியம் எழுதுங்கள் என்று பாபா கூறுகிறார். ஆத்மாவாகிய நான் எந்த ஒரு அசுர செயலும் செய்யவில்லை தானே என்று சோதனை செய்யுங்கள். ஒருவேளை செய்தீர்கள் என்றால் உங்களுடைய ரெஜிஸ்டர் கெட்டு போய்விடும். இது 21 பிறவிகளுக்கான லாட்ரி ஆகும். அடுத்தது பாபா, சந்நியாசிகள் நல்லவர்கள்தான், ஆனால் பிறவியோ இல்லறத்தில் இருப்பவர்களிடம்தான் எடுப்பார்கள் அல்லவா? அதாவது சந்நியாசிகள் நல்லவங்க தான், தூய்மையாக இருக்காங்க, அவங்களுக்கு வைராகியம் ஏற்படுது, எல்லாத்தையும் தியாகம் செய்கிறாங்க, தியாக வாழ்க்கை வாழ்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் மறுபடியும் போய் எங்கே பிறக்கிறாங்க? இல்லறத்தில் இருப்பவர்களிடம் போய் பிறக்கிறாங்க. உயர்ந்த பிறவியோ உங்களுக்கு புது உலகத்தில் கிடைக்க வேண்டி இருக்கிறது. இருந்தாலும் சம்ஸ்காரத்திற்கேற்ப சென்று அதுபோல் ஆகுவீர்கள். இப்பொழுது நீங்கள் புது உலகத்திற்காக சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கிறீர்கள். பிறவியும் அவசியம் பாரதத்தில்தான் எடுப்பீர்கள். யார் மிகவும் ரிலீஜியஸ் மைண்டடாக இருப்பார்களோ அல்லது பக்திமானாக இருப்பார்களோ அவர்களிடம் பிறவி எடுப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் அப்படிப்பட்ட கர்மங்களை தான் செய்கிறீர்கள். எப்படிப்பட்ட சம்ஸ்காரமோ அப்படிப்பட்ட ஜென்மம் கிடைக்கிறது. நீங்கள் மிகவும் உயர்ந்த குலத்தில் சென்று பிறவி எடுப்பீர்கள். உங்களைப் போல கர்மம் செய்பவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். எப்படிப்பட்ட படிப்போ எப்படிப்பட்ட சேவையோ அப்படிப்பட்ட பிறவி. அதாவது உயர்ந்த பிறவி அப்படின்றது இங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. சத்தியுகத்தில் தான் உங்களுக்கு உயர்ந்த பிறவி கிடைக்குது. அதுவும் உங்களுடைய சம்ஸ்காரத்திற்கேற்ப பதவி கிடைக்குது. ஒருவேளை அதுக்குள்ளேயே நீங்கள் சரீரத்தை விட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு இன்னொரு பிறவி இருக்கு அப்படின்னா, அப்போ கூட ஒரு நல்ல ரிலீஜியஸ் மைண்டட் வீட்டில், பக்திமான் வீட்டில் பிறவி எடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ அப்படிப்பட்ட கர்மம் செய்கிறீங்க. மற்றபடி எப்படிப்பட்ட சம்ஸ்காரமோ அதற்கேற்ப ஜென்மம் கிடைக்கும் அப்படின்றார். ஏன்னா உங்களை போல கர்மம் செய்கிறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்றார். அந்த அளவுக்கு நீங்க தான் பாபாவுக்கு அர்ப்பணம் ஆகுறீங்க. பாபா சொல்றதையெல்லாம் ஏத்துக்கிறீங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க. ஆகையால அதுக்கேற்ற மாதிரி நல்ல பிறவி கிடைக்குது. ஆகையால பாபா எப்படிப்பட்ட படிப்போ எப்படிப்பட்ட சேவையோ அப்படிப்பட்ட பிறவி அப்படின்னு சொல்றார். இப்பொழுது நீங்கள் அமரபுரிக்கு அதிபதியாகிக் கொண்டிருக்கிறீர்கள். மோகத்தை வென்றவராக அவசியம் ஆக வேண்டி இருக்கிறது. பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் அர்ப்பணமாகி விடுவோம் என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறீர்கள். இந்த ஒப்பந்தம் நன்றாக இருக்கிறதல்லவா? அப்படின்னா துவாபர கலியுகத்துல துக்கங்கள் நிறைய வரும்போது
இறைவா நீங்க வந்தா போதும், நாங்க உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடுவோம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, நீங்க செய்த ஒப்பந்தத்தின்படி இப்ப நீங்க எனக்கு அர்ப்பணம் ஆகணும் இல்லையா? சிவபாபாவுக்கு ஒப்பந்ததாரர், ரத்தின வியாபாரி, மந்திரவாதி என்ற பெயர்கள் ஏன் வந்தது என்று மனிதர்களுக்கு தெரியுமா என்ன? அவங்க மகிமைய மட்டும் செய்றாங்க. ஆனா, எப்படி அவர் ஒப்பந்ததாரர்? எந்த ஒப்பந்தத்தை செய்றார்? எந்த ரத்தினங்கள வியாபாரம் செய்றார்? எந்த மேஜிக் செய்றார்? அப்படின்றது இப்ப நம்ம பிராக்டிகல்ல பார்த்துட்டு இருக்கிறோம். ரத்தின வியாபாரி அல்லவா? அழியாத ஞான ரத்தினங்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பிட முடியாத மகா வாக்கியங்கள் ஆகும். நீங்கள் ரூப் பசந்த், ஞானம் யோகம் நிறைந்தவர்கள் ஆவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இப்பொழுது இந்த சரீரத்தின் மூலம் எந்த ஒரு விக்கர்மமும் செய்யக்கூடாது. ரெஜிஸ்டர் கெட்டுவிடும்படியான அப்படிப்பட்ட எந்த ஒரு அசுர செயலும் செய்யக்கூடாது. இரண்டாவது பாயிண்ட், ஒரு தந்தையின் நினைவின் போதையில் இருக்க வேண்டும். தூய்மையாகுவதற்கான அடிப்படை முயற்சியை அவசியம் செய்ய வேண்டும். சோழிகளுக்கு பின்னால் தன்னுடைய விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காமல் ஸ்ரீமத் மூலம் வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்க வேண்டும். வரதானம், தன்னை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்து மாயாவை வேலைக்காரனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய சகஜமாக நிரம்பியவராக ஆகுங்கள். இப்பொழுது உங்களுடைய நேரம், அனைத்து பிராப்திகள், ஞானம், குணம் மற்றும் சக்திகளை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்யுங்கள். எந்த எண்ணம் எழுகிறதோ அது விஸ்வ சேவைக்கான எண்ணமாக இருக்கிறதா என்று சோதனை செய்யுங்கள். இதுபோல் சேவைக்காக அர்ப்பணம் செய்வதின் மூலம் நீங்கள் சகஜமாகவே நிரம்பிய நிலை அடைந்து விடுவீர்கள். சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதினால் சிறிய பெரிய பரீட்சைகள் அல்லது சோதனைகள் தானாகவே சமர்ப்பணம் ஆகிவிடும். பிறகு மாயையை கண்டு பயப்பட மாட்டீர்கள். சதா வெற்றியாளராக ஆகக்கூடிய குஷியில் நடனமாடிக்கொண்டே இருப்பீர்கள். மாயையை தன்னுடைய வேலைக்காரனாக அனுபவம் செய்வீர்கள். சுயம் சேவைக்காக அர்ப்பணம் ஆனீர்கள் என்றால் மாயா தானாகவே அர்ப்பணம் ஆகிவிடும். மாயாவை ஜெயிக்கிறதுக்கான ஈஸியான யுக்தி பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். உங்களுடைய நேரம், பிராப்திகள், பொக்கிஷங்கள் இதை எல்லாமே நீங்க சேவைக்காக எப்போ அர்ப்பணம் செய்வீங்களோ அப்போ நீங்க சகஜமாகவே நிரம்பியவராக ஆயிடுவீங்க. நீங்க சேவையில் ஈடுபடும் போது அப்போ சின்ன பெரிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அல்லது சோதனைகள் என்ன வருதோ அதெல்லாம் தானாகவே முடிஞ்சிடும், உங்களுக்கு அர்ப்பணம் ஆயிடும் அப்படின்றார். நீங்கள் பிஸியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் உங்களுடைய எல்லா விஷயங்களையும் பயனுள்ளதாக ஆக்கிறதுனால பிரச்சனைகள், சோதனைகள் தானாகவே அர்ப்பணம் ஆயிடும். அதுக்கப்புறம் மாயாவை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க, வெற்றியாளர் ஆயிடுவீங்க. ஆகையில குஷியில நடனமாடிக்கொண்டே இருப்பீங்க அப்படின்றார். சுயம் சேவைக்காக அர்ப்பணம் ஆகும் போது தானாகவே மாயா உங்களுக்கு அர்ப்பணம் ஆகிவிடும் அப்படின்றார். இதுதான் மாயாஜீத் ஆகுவதற்கான சகஜ யுக்தி. அதே நேரத்தில் நிரம்பிய நிலையையும் அனுபவம் செய்ய முடியும். இந்த இடத்துல நிரம்பியவர் அப்படின்னா அந்த காரியத்தை நிறைவு செய்யக்கூடியவர் ஆகுங்க அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகன், உள்நோக்கு முகத்திலிருந்து வாயை மூடி விடுங்கள், அப்போது கோபம் முடிந்து போய்விடும்.
அவ்யக்த சமிகை. எப்படி சுவிட்சை ஒரு நொடியில் ஆன் ஆஃப் செய்யப்படுகிறதோ அதேபோல் ஒரு நொடியில் ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுத்தீர்கள் மற்றும் ஒரு நொடியில் ஷரீரத்தை கடந்து அஷரீரி நிலையில் நிலைத்து விட்டீர்கள் என்று இருக்க வேண்டும். இப்பொழுது ஷரீரத்தில் வருவது, இப்பொழுது அஷரீரி ஆகுவது என்று இருக்க வேண்டும். அவசியம் ஏற்பட்டது, ஷரீரம் என்ற ஆடையை அணிந்தீர்கள். அவசியம் இல்லை என்றால் ஷரீரத்திலிருந்து விலகிவிட்டீர்கள். அதாவது ஷரீரத்திலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் என்று இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை செய்யுங்கள். இதற்குதான் கர்மாதீத நிலை என்று சொல்லப்படுகிறது. சின்ன சின்ன பயிற்சிகள் தான், ஆனால் பவர்ஃபுல்லான பயிற்சிகள். இது தொடர்ந்து செய்துட்டே இருந்தால் உயர்ந்த கர்மாதீத நிலை ஏற்படும். ஓம் சாந்தி. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே. நான் வரும் வரை கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுக எந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்